லைகா நிறுவனம் தொடர்ந்த வழக்கில் நடிகர் விஷால் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, விவரங்கள். வணக்கம். நடிகர் விஷால் தனது விஷால் பிலிம் ஃபேக்டரி நிறுவனத்திற்காக சினிமா பைனான்சியர் அன்பு செழியனின் கோபுரம் பிலிம்ஸ் நிறுவனத்திடம் பெற்ற 21,29 லட்சம் ரூபாய் கடனை லைகா நிறுவனம் ஏற்றுக்கொண்டு செலுத்தியிருந்தது. அந்த தொகை முழுவதுமே திருப்பி செலுத்தும் வரை விஷால் பட நிறுவனத்தின் அனைத்து படங்களின் உரிமைகளும் லைகா நிறுவனத்திற்கு வழங்க வேண்டும் என்ற அந்த ஒப்பந்தமானது மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த ஒப்பந்தத்தை மீறி படங்களை வெளியிட்டதாக கூறி பணத்தை திருப்பித் தர உத்தரவிட வேண்டும் என்று விஷாலுக்கு எதிராக லைகா நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் லைகா நிறுவனத்திற்கு வழங்க வேண்டிய 21,29 லட்சம் ரூபாயை 30% வட்டியுடன் வழங்க வேண்டும் என்று விஷாலுக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த உத்தரவை அமல்படுத்த கோரி லைகா நிறுவனம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கலானது செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு நீதிபதி என் செந்தில்குமார் முன்பாக விசாரணைக்காக வந்தபோது மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஹேமா ஸ்ரீனிவாசன், நடிகர் விஷால் தற்போது சூப்பர் குட் பிலிம்ஸ் நிறுவனம் தயாரிப்பில் மகுடம் என்ற படத்தில் நடிக்க ஒப்பந்தம் ஆகியுள்ளதாகவும் அந்த படத்திற்காக பெறப்படக்கூடிய தொகையை டெபாசிட் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். இதையடுத்து இந்த மனு குறித்து விஷால் தரப்பு பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதி வழக்கை வருகிற நவம்பர் 17ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார். சரவணன். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.